தனுஷும் அஜித்துக்கான கதையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஹோலி அன்னைக்கு இவரை வந்து ஒரு கருப்பு வைரம்னு அவர் அறிமுகப்படுத்துறாரு, ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. உதயநிதி என்ன பண்ணுறாரு, இல்லை என் படத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்ட்டார். அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன் ஒன்று இருக்கு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். லோகேஷ் கனகராஜ் அவரோட பிறந்த நாள் அப்போ கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரல. இதுக்கு எதில் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, குட் பேட் அக்லி டீசர் மேக்கிங் வீடியோ ஒன்று வந்துருச்சு. ஓகே, சரி, இந்த நேரத்தில் நம்ம அதை வெளியிட்டு 2 ரசிகர்களுக்கு இடையில அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும், ரொம்ப அசிங்கமாக திட்டிப்பாங்க, இது வேண்டான்னு கூட லோகேஷ் கனகராஜ் நினச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எப்படி அது முக்கியமான நாளாக மாறுச்சு அப்படின்னா, இதே நாளில் தான் ரஜினிகாந்தை வந்து பாலச்சந்தர் இந்த பேரை வைக்கிறார். சிவாஜிராவ் கைக்வாட்டுக்கு ரஜினிகாந்துங்கிற பேரை இதே நாளில், அதாவது ஒரு பௌர்ணமியும் ஒரு ஹோலி பண்டிகையும் ஒன்றா வர்றது அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. அந்த நாளில் தான் இவரை கூப்பிட்டு நீ ஒரு கருப்பு வைரம்னு அறிமுகப்படுத்துகிறார். பௌர்ணமி அன்னைக்கு, ஒரு ஹோலி அன்னைக்கு, கலர்ஃபுல்லான ஹோலி அன்னைக்கு இவரை வந்து ஒரு கருப்பு வைரம்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார், ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. ஸோ அந்த நினைவுகளை மீண்டும் சுமந்து தான் இன்னைக்கு வந்து அந்த கூலி டீசர் வந்தால் நல்லா இருக்கும்லாம் அவங்க நினச்சது. பட் திடீர்னு குட் பேட் அக்லி உள்ளே வந்ததுனால அவங்க ஒரு வேளை பின் வாங்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே சார். இப்போ குட் பேட் அக்லி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து அஜித் சாரோட அடுத்த படத்தை தனுஷ் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா நடக்குமா? இல்லை, அதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. தனுஷ் அஜித்திட்ட பேசுனதெல்லாம் உண்மை தான். ஒரு லைன் சொன்னது உண்மை, அவர் இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னது உண்மை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தனுஷும் அஜித்துக்கான கதையை உருவாக்கிட்டு இருக்காரு. விரைவில் அவரை நேரில் பார்த்து அந்த கதையை அவர் சொல்ல போகிறார். ஸோ அதனால் அதற்கப்புறம் வந்து அந்த கதையை கேட்டு அஜித்து பண்ணுறாரா இல்லையாங்கிற தகவலை நம்ம வலைப்பேச்சில் சொல்லுவோம். ஓகே, நம்ம தனுஷ் பற்றி அப்பவும் சார் வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி கேட்கலன்னு பார்த்தா வலைப்பேச்சில் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இப்போயே கேட்டு போட்டாரு. ஓகே, தனுஷ் சாருக்கு தனியாக நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ டேரக்டும் நிறைய பண்ணுறாரு, நிறைய படங்கள் நடிக்கவும் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்போ பண்ணுவாங்க இந்த காம்போல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அஜித் டேட்டு கொடுத்துட்டாருன்னா அது அவர் எப்போ டேட்டு கொடுக்குறாரோ அதில் தன்னை வந்து ஃப்ரீ பண்ணிட்டு தனுஷ் வந்துடுவார். இப்போ சினிமாவை பொறுத்தளவுக்கு, சார் எனக்கு ஒரு அஜித் படம் கிடச்சிருக்கு, உங்கள் படத்தை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னா யாருமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலரை அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதயநிதி படத்தை வந்து மகிழ் திருமேனி பண்ணிக்கிட்டு இருந்தார். உதயநிதி நடிக்கிற படம் ஒன்று. அந்த நேரத்தில் அஜித்தை வச்சு விஜய் வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ உதயநிதி என்ன பண்ணுறாரு, இல்லை என் படத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்ட்டார். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு இன்னொரு படத்துக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. பட் தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகரையோ ஒரு பெரிய இயக்குனரையோ, இப்போ பெரிய இயக்குனர் ஆகிட்டார், அதனால் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு பெரிய இயக்குனரையோ நீங்கள் வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு ஒரு நிறுவனம் வந்து வற்புறுத்த முடியாது. வற்புறுத்தினா கூட அதுக்கு சில வித்தைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஒன்று சம்பளத்தை குறைச்சிப்பாங்க, அல்லது ஏதோ ஒன்று ஒரு மாற்று ஐடியா ஒன்று பண்ணி நான் அதை முடிச்சுட்டு வரேன்டுவாங்க. ஸோ அப்போ அஜித் கையில் தான் இருக்குது. அஜித் ஓகேன்ட்டாருன்னா கட்டாயமாக அந்த தேதிகளை தனுஷ் ஒதுக்கி பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே சார். இப்போ வந்துட்டு சூர்யா சார் வந்து ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து வாடிவாசல் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது சில பல பேச்சுகள்லாம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணுறாரு பேசில் ஜோசஃபோட டைரக்ஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? அந்த படம் தான். ஆமாம்மா, அது உண்மைதான். வாடிவாசலை பொறுத்தளவுக்கு பெரிய படம், அது பட்ஜெட்டும் பெருசு, டைரக்டரும் பெரிய டைரக்டரு, தயாரிப்பு நிறுவனமும் ரொம்ப பெரிய நிறுவனம். ஸோ அப்போ அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ணிட்டு வந்துடலாமன்னு அவர் நினைக்கிறார். ஒரு 30-35 நாளில் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டா இந்த படம் வர்றதுக்கு நடுவில் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு படம் வந்துடும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் போகிறாரு. பட்டு தானு சார் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, நாங்கள் ஜூலைலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் ஜூலைலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோ வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே டேட்டு கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால் முடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். இப்போ வந்துட்டு புஷ்பா 3 பற்றி மறுபடியும் அந்த ஃபயராக வந்து போயிட்டு இருக்கு. நடுவில் வந்து 2 படம் வந்து அல்லு அர்ஜுன் வேறு யார் கூட பண்ண போகிறதா இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து அட்லி கூட பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அட்லி கூட என்ன படம் பண்ணுவார்? அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை சன் பிக்சர்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ அவங்க பண்ணலை, வேறு நிறுவனம் தான் பண்ணுறாங்க.
என்னென்னா இப்போ அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 3 பண்ணணுங்கிற மூடில் தான் இருந்தார். பட் இப்போ அட்லி காம்பினேஷனில் பேசுகிறதுனால புஷ்பா 3க்கு முன்னாடி இந்த படத்தை பண்ணிடலாங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம். ஓகே சார். இப்போ அந்த புஷ்பா 3ல வந்துட்டு ஷாருக் கான் அவர்கள் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உண்மையா? புஷ்பா 3னுடைய மார்க்கெட் வந்து எங்கே போயிடுச்சு? இப்போ ஆக்சுவலாக புஷ்பா 1 ஹிட்டு, புஷ்பா 2 அதை விட பெரிய ஹிட்டு. இப்போ புஷ்பா 3 வரும்பொழுது இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் அது உள்ளே வரணும்னு நினைக்கிறதுல தவறு இல்லை. பட் ஷாருக் கான் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ. அவர் ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக எப்படி படத்துக்குள்ளே வருவார்? இப்போ இந்தியை பொறுத்தளவுக்கு 2 ஹீரோ சப்ஜெக்ட் 3 ஹீரோ சப்ஜெக்ட்லாம் வந்திருக்கு. அங்கே அந்த ஈகோ கிடையாது. ஆனால் அவர் இந்தியை விட்டுட்டு தெலுங்குக்கு வரும்பொழுது அவர் எப்படி இன்னொரு நடிகரோட பெருசாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிப்பாருங்கிறது தான் யோசனையாக இருக்குது. இப்போ ஃபகத் ஃபாசில் உள்ளே வராருன்னா பல படங்களில் அவர் வராரு, ஒரு ரோல் பண்ணுறாரு. இப்போ அதுக்குள்ளே ஒரு எஸ்ஜே சூர்யா வராருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஷாருக் கான் வராருன்னா அது எப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. பட்டு இது புஷ்பா 3யோட மார்க்கெட்டு ஒரு வேர்ல்டு வைடு போயிருச்சுங்கிறதுனால ஒருவேளை அந்த கிரெடிட்டுக்காக அவர் உள்ளே வரலாம். பட் இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஓகே சார். இப்போ வந்துட்டு இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு படம் மலையாளத்தில் வந்தால் நல்லா ரசிக்கிறோம். நம்ம மலையாள படம் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. லாங்குவேஜ் புரியலனாலும் நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதே படத்தை அதே கான்செப்ட் மாதிரி தமிழில் எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க. இது ஏன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது மாதிரி நீங்கள் எதாவது யோசிச்சிருக்கீங்க? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊரில் நல்ல படங்களே நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்க்கிங் படம் வந்து மலையாள படம் ஸ்டைல் தான். குட் நைட்னு ஒரு படம் வந்துச்சு, லவ் டுடேன்னு ஒரு படம், எல்லாத்தையும் நம்ம ஓட வச்சுட்டு தானே இருக்கோம். அப்போ நல்ல படங்கள் வந்தால் நம்ம அந்த பாகுபாடு பார்க்குறதே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பெருசுன்னு ஒரு படம் வந்திருக்கு, தியேட்டர்லாம் பயங்கர கூட்டம், பயங்கர ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் மலையாள படம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சகிலா படம் வந்தது இல்லை, அது கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு மலையாள படமாக இருக்குது. அந்த அந்த கதையினுடைய ஒரு நேர்த்தியான உருவாக்கம் வந்து நம்மளை ரசிக்க வைக்குது. பட் அந்த கண்டென்ட் வந்து அடல்ட் கண்டென்ட். ஸோ அதனால் வந்து அடடா என்னடா இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களே நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் எங்கேயும் விரசமோ இரட்டை இரத்த வசனமோ ஆபாசமோ இல்லாமல் அதை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து நம்ம அவங்கள பாராட்டலாம். அது கூட இந்த மலையாள படம் ஸ்டைலில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதுவும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்த ரீசெண்டாக மர்மர் அப்படின்ற ஒரு மூவி வந்து வந்திருந்தது. எந்த ரீல்ஸை ஓப்பன் பண்ணாலும் எல்லாரும் ஐயோ இப்படி ஒரு படமா, போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 நாள் வந்துட்டு நல்ல படம் போல, இவ்வளோ பேர் நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 2 நாள் கழிச்சு தான் ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் இப்போ படத்துக்கு போனோம், என்னடா இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் பற்றி ஏதாவது? அதான் அவங்களே எல்லாம் பேசிட்டு போயிடாதீங்கன்றாங்கல்ல, அதுதான் உண்மை. அதுதான் சரியான விமர்சனம். அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு வச்சுங்களேன். சத்யராஜ் ஒரு தடவை சொன்னார், நம்ம ப்ரிவியூ படம் பார்க்க போவோம், வெளியில் வந்து டைரக்டர் நின்றுட்டு இருப்பார், நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அப்படி இருக்கும் அந்த படம். வெளியில் வந்து சார் கொன்னுட்டீங்க அப்படிம்போம். அந்த கொன்னுட்டீங்கிற அர்த்தம் நமக்கு தான் தெரியும். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நிறைய காசை வாங்கிட்டு சூப்பர் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு போகிறாங்கல்ல, அதுதான் உண்மை. நான் அந்த படத்தை பார்க்கல, பட் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப மொக்கப்படங்க, எப்படி இதை கொண்டாடுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இதை பற்றி பேசி எப்படி வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இதை கொண்டாடுறாங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் தெரியுது படத்தோட பட்ஜெட்டை விட இன்னொரு பங்கு போட்டு பப்ளிசிட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ளே போனவங்க சரி வாங்கினதுக்கு ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லுவோமேன்னு சொல்லி அதை நம்பி ஜனங்க தியேட்டருக்கு போய் அவங்க எல்லாமே இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வந்த இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க. ஓகே சார். இப்போ இதில் ஃபைனலாக ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு சினிமா தான் வந்துட்டு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. சினிமா, நாடகம் இதெல்லாம். இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி ஆட் பண்ணுவாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க, அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த டிக்டாக் வந்தது. டிக்டாக்ல பண்ணுறவங்களுக்குலாம் மூவிஸில் ஈஸியாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் அதனால ஹீரோயின்லாம் வந்துட்டு ஆயிருக்காங்க. நம்ம சீரியல்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிக்காக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சோஷியல் மீடியாஸை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் இருக்கவங்களாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அடைக்கலம் தேடுறாங்களோ, மூவிலாம் ஓடணுன்றதுக்காக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி வராங்களோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு எனக்கும் போயிருக்கு, பல பேருக்கும் போயிருக்கு. அதனால நான் இந்த கேள்வி இல்லை, அது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு வியாபாரம். ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை போடுறீங்க,
அதை எப்படியாவது திருப்பி எடுத்துடணுங்கிற பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்போ எங்கே போனால் நம்ம பொருள் விற்குங்கிறது தானே முக்கியம். முன்னெல்லாம் பத்திரிகையாளர்கள்ட்ட வந்தாங்க, அவங்க செய்தியை போட்டாங்க. இப்போ படிக்கிற வழக்கம் குறைஞ்சி போய் எல்லாம் இன்ஸ்டாவிலே மூழ்கி கிடக்குறாங்க. அப்போ இன்ஸ்டாவுக்கு நம்ம போயிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லையே, பிஸ்னஸ் தானே இது. ஓகே, அது பிசினஸா மட்டும் பார்க்கல. ஆமாம், அது மர்மருக்கு பொருந்தாதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. மர்மரை பொறுத்த அளவுக்கு நானும் அவங்கள பாராட்ட தான் செய்வேன். ஏன்னா நம்ம எடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம், இது ஓடாதுன்னு தெரியுது. ஆனாலும் இதை எப்படியா போட்ட காசை எடுக்கணும்னு அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது வேற. அந்த முறை வந்து தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, எப்படியாவது நம்ம படத்தை ஓட வைக்கணுங்கிறது தான் சரியான விஷயம். இதை வந்து பெரிய நடிகர்கள் யோசிக்கிறது இல்லை. பட் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்து பணத்தை போடுறவங்களுக்கு அந்த எண்ணம் வருது, ஐயோ நம்ம வந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னா இப்போ யாரெல்லாம் இங்கே மக்கள் ரசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், அவங்க மூலமாக சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. அது தப்பு இல்லையே. ஓகே சார். இப்போ பல பேர் ஆனால் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூவி இண்டஸ்ட்ரி, எங்களுக்கு மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், மூவி இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுன் ஆகிடுச்சோ, இவங்க கிட்ட வந்து பப்ளிசிட்டிக்காக நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பார்க்குறாங்க. இதில் பாசிட்டிவான ஒரு விஷயம் நிறைய இருக்குது. நம்ம ஆளுங்க தான் பாசிட்டிவிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்களே, நெகட்டிவாக என்ன இருக்குது நோண்டி நோண்டி அதை தானே கேட்போம். அந்த மாதிரி தான் இதை கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், அதில் தவறே கிடையாது. இதனால் சினிமா தரம் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது.